தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே தேவன் இந்த ஜூன் மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை காண செய்த கிருபைகளை எண்ணி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்திலே 13 நாட்கள் நம்மை ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து சுகமாய் நடத்தின கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா கனமும் மகிமையும் நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கே உரித்தாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஜீவனையும் சுகமும் பலனும் ஆயுசு நாட்களையும் கூட்டி தந்த நல்ல தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ அருமையான மேன்மையானவர்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போயிருக்கும் போது கர்த்தர் நம்மை நேசித்து நமக்கு ஒரு கிருபையை தந்து இரக்கத்தை செய்து ஒரு ஆராதனையை கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறாரே. ஆயுசு நாளிலே ஒரு ஆராதனையை தேவன் கிருபையாய் கூட்டி தந்திருக்கிற கர்த்தரை நன்றியோடு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா வேதனைகளுக்கும் நம்மை நீங்களாக்கி நடத்துகிற கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுக்கு தேவன் எனக்கு தந்த இந்த பாக்கியத்தை எண்ணி நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஒரு விசை கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் நாம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க் காஸ்பல் சாப்டர் 5 verse 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த மாதம் நாம் வேதனை நீங்கி சுகமாயிருக்கிற மாதம். தேவன் நமக்கு அப்படி வேதனைகளை நீக்குகிற மாதமாய், வேதனையான அனுபவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற மாதமாய் இந்த ஜூன் மாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்து அவன் பேசுகிறதை குறித்து நமக்கு வாசிக்க முடியும். 139ஆம் சங்கீதத்திலே Psalms 139 அங்கே நாம் வாசிக்கும் போது 20வது வசனம், 24வது வசனம் அங்கே வாசிக்கும் போது verse 24. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 139 Psalms verse 24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வேதனை உண்டாக்குகிற வழி நம்மிடத்தில் இருக்கிறதா? அதை நாம் உய்த்து ஆராய்ந்து பார்த்து அந்த வேதனை உண்டாக்குற வழியிலிருந்து நாம் விலகிக் கொள்வது நமக்கு நல்லதா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே தேவனை மறக்கிறவர்களுக்கு வேதனை பருகும் என்று நாம் படித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை மறக்கிறவர்களுக்கு கடும் வேதனையை அடைவார்கள் என்பதை குறித்து ஏசாயா 17ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்தோம். அதோடு மாத்திரமல்ல, பிசாசினாலே வேதனைகள் வருகிறதை குறித்து தியானித்தோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அந்த பண ஆசையை விரும்புகிறவர்கள் தங்களை உருவ குத்தி கொண்டு வேதனை அடைகிறதை குறித்து படித்தோம். துன்மார்க்கருக்கு வேதனை உண்டு என்பதை குறித்தோம் நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் எனக்குள்ளே வேதனை உண்டாக்குகிற வழிகள் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் நிதானித்தறிந்தால் நமக்கு நலமாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 1 John chapter 4 verse 18 அங்கே படிக்கும் போது 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வாசிக்கிறோம். அன்பின் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும் போது அன்பை குறித்து எழுதுகிறார். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பயமானது வேதனை உள்ளதாம். பயப்படுகிற காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு அநேக காரியங்கள்ல குறித்து பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொழுது விடிஞ்ச உடனே இன்னைக்கு எப்படி இருக்குமோ, இன்னைக்கு கர்த்தர் எப்படி நடத்துவாரோ, இன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்படுமா, சிலருக்கு பிள்ளைகளை குறித்த பயம், சிலருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன் சரீரத்தை குறித்த பயம், கடன் பயம், இப்படி பலவிதமான பயத்தினால மனுஷர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ராத்திரியிலேயும் பயம், பகலிலேயும் பயம். ராத்திரி வந்தால் ஏன் பகல் போயிற்று, பகல் வந்தால் ஏன் ராத்திரி போயிற்று, அப்படி பல பயப்படுத்துகிற ஆவினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலருக்கு மரண பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பயமானது வேதனை உள்ளது என்று படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பயமுள்ள மனுஷன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அப்படியானால் நம்முடைய தேவன் நாம் பயப்படுகிற ஆவியை கொடாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, 2 தீமோத்தே chapter 1 verse 7, அங்கே படிக்கும்போது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்படியானால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பிசாசு தான் பயத்தை கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, மாதம் பிறந்தாலே சிலருக்கு பயம், வாடகை கொடுக்கணுமே, குடும்ப தேவைகளுக்காக என்ன செய்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சிலருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் குறித்து பயம். அப்படின்னா நீங்க கேட்க, எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்குமா? தன்னுடைய தேவைகளை குறித்த பயம், தன் பிள்ளைகளை குறித்த பயம், பிள்ளைகளுடைய வருங்காலங்களை குறித்த பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பயந்து வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவர்கள் சமாதானமாய் அல்ல, நிம்மதியாய் அல்ல, வேதனையோடு தன் நாட்களை கழிக்கிறவர்களா இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்குள்ள எனக்குள்ளே பயத்தின் ஆவி இருக்கிறதா? இல்லாவிட்டால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படின்னா பயப்படாத ஒரு ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். எனக்குள்ளே தந்திருக்கிற அபிஷேகத்துல தேவன் பயப்படுகிற ஆவியை தராமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்படின்னா பெற்ற அபிஷேகத்துல தைரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் நாம் படிக்கும் போது, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக ஒரு ஸ்திரீக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்தார், சபித்தார், சத்தியம் பண்ணினார். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட போதோ அவருக்குள்ள பயமற்ற ஆவி அவருக்குள்ளே வந்தது. ஆனபடினால்தான் தைரியமாய் பிரசங்கிக்கிறார். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை கொலை செய்தது நீங்கள் தான் என்று வல்லமையாய் கடிந்து பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்துல பரிசுத்த ஆவி பெற்ற நீங்களும் நானும் பயப்படாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் ஜீவிக்கணுமா? இன்னும் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, வெளிப்படுத்தல் 21:8 நாம் படிக்கும்போது, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்களாம். எல்லாவற்றுக்கும் ஒரே பயம். பரீட்சைனா பயம், ஆராதனைக்கு போறது பயம், வசனம் சொல்ல பயம், சபையில ஜெபிக்க பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா மற்ற இடத்துல எல்லாம் தங்களுடைய தீரத்தை எல்லாம் காமிக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, பயப்படுகிற ஆவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எதை கெடுத்தாலும் பயப்படுகிற அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆவி நம்ம விட்டு எடுபடட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி மாத்திரம் நமக்குள்ள இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோபு பக்தன் சொல்கிறார். ஆம், நான் பயப்படுகிற காரியம், துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வரும், வந்து நேரிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் பயந்து அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயத்தை புறம்பே தள்ளுகிற மனுஷராய் மாறணும். பயமானது வேதனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 4:18 நாம் படிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உலகத்துல சொல்வார்கள், மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் எதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் சுத்த ஜீவியமும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்குமானால் பயம் இல்லாமல் நாம் சஞ்சரிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள்ல சில பயந்த பரிசுத்தவான்களை குறித்து, சில காரியங்களுக்காக பயந்த பரிசுத்தவான்களை குறித்து 1-2 காரியங்களை நான் இப்பொழுது இந்த பிரசங்கத்துல நான் உங்களோட கூட நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் அவைகளை நாம் ஒன்றாய் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக யாத்திராகம புஸ்தகம் எக்ஸோடஸ் சாப்டர் 14:10 அங்கே படிக்கும்போது, பார்வோன் வருகிறதை கண்டு அவர்கள் பயந்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எக்ஸோடஸ் யாத்திராகமம் சாப்டர் 14:10. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். 14:10. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த வார்த்தை மீண்டும் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். முன்னே செங்கடல், பின்னே பார்வோனின் சேனை. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இவர்கள் செய்த தவறு என்னன்னா, அவர்கள் பின்னிட்டு பார்த்தார்கள், பின்னே பார்த்தார்கள். அதனாலே அவர்களுடைய ஜீவியத்துல ஒரு பயம் பிடித்தது. நாம் கூட பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற மனுஷராய், முன்னே கிறிஸ்துவை வைத்து ஓடுகிற மனுஷராய் நாம் மாறுவோம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். நம்ம எதற்காக அழைத்தாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். பின்னோக்கி பார்க்கிற இந்த அனுபவத்தை நாம் விட்டு விடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னே செங்கடல் ஆர்ப்பரிக்கிறதை கண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர் பின்னிட்டு பார்த்தார்கள். அதனால்தான் பின்னே பார்வோன் வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்களாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன்னில் தானும் நல்ல மனுஷனும் தன் நடைகளிலும் திருப்தி அடைவானாம். பின்வாங்குகிற மனுஷராய், பின்னிட்டு பார்க்கிற மனுஷராய் நீங்கள் நான் மாற வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் கூட விசுவாசம் வைப்போம். பின்னானவைகளை மறந்து எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நான் கிறிஸ்துவை நோக்கி கொண்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுகிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய ஸ்தோத்திரம். மோசேயை குறித்து யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். எக்ஸோடஸ் சாப்டர் 2:14. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஒரு எபிரேயனை ஒரே அடி அடித்து அவனை கொலை செய்து அவனை புதைத்து போட்டான். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அடுத்த நாள் 2 பேர் எபிரேயர்கள் சண்டை போடும் போது அவர்களை போய் நாம் சகோதரலவான்னு சொல்லும் போது ஒருத்தன் கேட்கிறான், எகிப்தியனை கொன்று புதைத்து போட்டது போல எங்களை கொன்று போட நினைக்கிறியா அப்படின்னு பயந்துட்டான். காரியம் வெளிப்பட்டது. நம்மை குறித்த காரியம் வெளிப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓட ஆரம்பித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, காரியம் வெளிப்பட்டதோ, காரியம் வெளியரங்கம் ஆயிற்றோ, நாம் செய்த தவறு வெளியரங்கம் ஆயிற்றோ, நாம் எகிப்தியரை கொன்றது வெளியரங்கம் ஆயிட்டோ என்று பயப்பட ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் செய்த தவறுகள் வெளியரங்கம் ஆயிருமோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்கள் வெளியரங்கம் ஆயிடுமோ? நம்மளை குறித்த காரியம் வெளிப்பட்டு விடுமோ? பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வெளியரங்கமானால் நீங்கள் நான் என்னை பொறுத்த மட்டும் சொல்லுவேன், நான் பாக்கியவான் என்று சொல்வேன். ஏனால் சிலருடைய பாவம் என்ன செய்யுமா? நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். சிலருடைய பாவம் என்ன செய்யுமா? நியாய தீர்ப்புக்கு பிந்திக் கொள்ளுமா? கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுமா? அப்படியானால் உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தப்பிதங்களை கர்த்தர் வெளியரங்கமாக்குவாரானால், நம்முடைய அக்கிரமங்களை வெளியரங்கமாக்குவாரானால் மெய்யாகவே நீங்கள் நானும் பாக்கியவான்கள்.
நீங்களும் நானும் பாக்கியவான்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும். நீதிமான்களுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும், பூமியிலேயே சரி கட்டப்படும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இவனுடைய காரியம் வெளியரங்கமாயிற்று. அநேகருக்கு இந்த காரியம் வெளியரங்கமாயிற்று என்று பயந்து அவன் ஓட ஆரம்பித்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலருடைய பாவம் நியாயத்திற்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவம் நியாயத்திற்கென்று கர்த்தர் ஸ்தோத்திரம் துன்மார்க்கனை அவர் நியாயத்திற்கென்று வைத்திருக்கிறாராம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் நாம் காரியங்கள் வெளிப்பட்டால் கர்த்தர் அதை வெளியரங்கமாக்குவாரானால் நம்மையாகவே பாக்கியவான்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவியத்துல இந்த பூமியிலேயே அதற்குரிய நியாயத்திற்கு சரி கட்டப்படுகிறது. அதனாலே நாம் உண்மையாவே பாக்கியவான்களா இருப்போம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காரியம் வெளியானது நிமித்தம் இந்த மனுஷன் பயந்து மிகவும் பயந்தான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய காரியங்கள் மூடி மறைக்கப்படுமானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயம் உண்டாகும். வெளியரங்கமாயிருமோ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பயம் நமக்குள்ளே உண்டாக்கப்படும். அதனால பயந்து 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 வாழ வேண்டியிருக்கும். மன்னிக்கப்படாத பாவம் அது பயத்தை கொண்டு வரும். வேதனை உள்ளது. மன்னிக்கப்படாத பாவம் நமக்குள்ள இருக்கும் போது அது வேதனையை கொண்டு வரும். வேதனை உள்ளவர்களாய் நம்மை மாற்றும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு காரியம், சாமுவேலை குறித்து படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, 1 Samuel chapter 3 verse 15, ஏலியின் இடத்திலே தரிசனத்தை சொல்ல சாமுவேல் பயந்ததை குறித்து நமக்கு அங்கே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏலியின் இடத்திலே தரிசனத்தை சொல்ல சாமுவேல் பயந்தான். 1 Samuel chapter 3 verse 15. சாமுவேல் விடியற் காலமாக மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான் என்று படிக்கிறோம். ஆனால் 18வது வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தரிசனத்தை சொல்ல, ஏலியின் குடும்பத்துக்கு வரப்போகிற காரியத்தை கர்த்தர் அவனோடு பேசினதை சொல்வதற்கு பயம். இன்னைக்கு அநேக ஐஸ்வர்யவான்களை பார்த்து, அநேக விசுவாசிகளுக்கு, அநேக ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பணக்காரர்களை பார்த்து சத்தியம் சொல்ல பயம். ஆனால் யோவான் ஸ்நானகன் போன்ற பரிசுத்தவான்கள் ஏரோதுவை பார்த்தே தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். நீ உன் சகோதரன் மனைவி வைத்திருப்பது என்ன என்று அவன் பகிரங்கமாய் கடிந்து கொண்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏலியா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆகாப்பை பார்த்து கடிந்து கொண்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் கடிந்து கொள்கிற சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற, கர்த்தர் சொல்லுகிற தைரியமாய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் கர்த்தர் சொல்லாததை சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் தைரியமாய் சொல்றாங்க. கர்த்தர் சொன்னதை சொல்றதுக்கு அநேகருக்கு பயம். கர்த்தர் சொல்லாததை தைரியமாய் சொல்லுகிறார்கள். ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவார், எங்க வந்தாருன்னு தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம், ட்ரம்ப் தான் வருவார், எங்க வந்தாருன்னு தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம், பல நாடுகளுக்கு பல தேசங்களுக்கு சொல்லுகிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல நடக்கிற காரியத்தை குறித்து ஒருத்தரும் சொல்றது இல்லை. கர்த்தர் சொல்றத தைரியமாய் கேட்கிறார்களோ கேட்காவிட்டாலும், அவர்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாமல் போனாலும், எரேமியா போல நாம் தைரியமாய் தரிசனங்களை நாம் சொல்லுவோம். கர்த்தர் சொல்றத அப்படியே சொல்லுவோம். நாம் வாட்ச்மேன். கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் எல்லாரும் ஒரு ஜாமக்கார். சாமம் வருகிறது, எச்சரிக்க வேண்டியது நம்முடைய வேலை. எக்காலம் ஊத வேண்டியது நம்முடைய வேலை. ஊதுவோம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் கூட நிறைய ஒரு கூட்ட ஜனங்க இருக்கிறாங்க, கர்த்தரிடத்துல சேருவதற்கு பயம். யாத்திராகம புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே நான் படிக்கும் போது, Exodus 34 verse 30, கர்த்தர் ஸ்தோத்திரம் அங்கே வாசிக்கும் போது, தேவனிடத்துல சேருவதற்கு ஜனங்களுக்கு பயம். தேவனிடத்துல சேர்வதற்கு ஜனங்களுக்கு பயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோசே கிட்ட வர்றதுக்கே பயப்பட்டாங்களாம். அப்படியானால் தேவனிடத்தில் இவங்க சேருவாங்களா? அவங்க சொன்னாங்க, இடி முழக்கம், அக்னி, புகை இவையெல்லாம் கண்ட போது, மோசே கர்த்தர் எங்களிடத்துல பேச வேண்டாம், நீர் எங்களோடு பேசினா போதும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பயம். அதோடு மாத்திரமல்ல, பிரகாசிக்கிறவனுடைய முகத்தை, தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வருகிற மனுஷனுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு பயம். மோசேனிடத்துல சேர பயந்தார்கள். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்களாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கிருபை, அந்த அபிஷேகம் ஒரு காலத்துல கர்த்தர் என் மீது வைத்திருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சின்ன குழந்தைகள் கூட என்னை கண்டு பயப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த கிருபை திரும்ப நான் விரும்புகிறேன். காரணம், அவ்வளவாய் தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கூட இருக்கிற தேவ பிரசன்னம் ஜனத்துக்கு பயத்தை கொண்டு வரும், நடுக்கத்தை கொண்டு வரும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் இல்ல, நம்மோடு கொடுக்கிற தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை ஜனங்கள் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து பிரகாசிப்பிக்கிற மனுஷராய் கர்த்தர் ஸ்தோத்திரம் நாம் மாறுவோம். இன்னைக்கு ஊழியங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. தோல்ல கை போட்டாதான் நல்ல ஊழியக்காரன், அவங்களோட கிரிக்கெட் விளையாண்டாதான் நல்ல ஊழியக்காரன், அவங்களோட காமெடி பண்ணாதான், அவங்களோட டான்ஸ் ஆடினாதான் நல்ல ஊழியக்காரன் அப்படிங்கிற காலங்கள் மாறிட்டு, கர்த்தர் ஸ்தோத்திர காலத்துல ஊழியக்காரர்களை காணும் போது பயம் உண்டானது. இப்ப அந்த பயம் எங்கன்னு தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனிடத்துல சேரவும், தேவ சத்தத்தை கேட்கவும், பரிசுத்தவானிடத்துல கிட்டி சேரவும் பயமுள்ள ஜனங்களாய் மாறி போனாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு கூட்டத்தாருக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், தூதனை கண்டு பயம். மார்க் 16ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது, மார்க் காஸ்பல் சாப்டர் 16:6 அங்க படிக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், உயிர் தெழுந்த இயேசுவை தேடி போகிற அந்த ஸ்திரீகளுடைய கூட்டத்தை பார்க்கிறோம். அங்க பார்க்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் ஸ்தோத்திரம் 16:6, மார்க் 16:6, அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் வைத்த இடம் இங்கே இருக்கிற சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீகள் பயந்து கர்த்தர் ஸ்தோத்திரம், கல்லறிடத்திற்கு வருகிற கல்லை நமக்கா எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டிருப்பதை கண்டார்கள். கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை இங்கு தரித்தவராய் வலது பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். தூதனை கண்டு பயம். லூக்கா 2:9 இயேசு பிறந்த நற்செய்தி அறிவித்த தூதனை கண்டு மெய்ப்பர்கள் பயந்தார்கள் என்று படிக்கிறோம். இன்னைக்கு தூதனை கண்டு பயம். ஏன்? இன்னொரு குறிப்பு, யோவான் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே 4ஆம் ஜாமத்திலே தண்டு வலிக்கிற சீஷர்களுக்கு உதவி செய்யும்படி இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். இயேசுவை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். John the Gospel chapter 6:19 அங்கே படிக்கும் போது, இயேசுவை பார்த்து ஆவேசம் அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன போது இயேசு கடல் மேல் வருகிறது, படவுக்கு சமயம் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி, நான் தான் பயப்படாது. அப்பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் பயந்தார்கள். இயேசுவை பார்த்தே பயம், தூதனை பார்த்து பயம், பரிசுத்தவான்களை பார்த்து பயம், தரிசனம் சொல்ல பயம், கர்த்தர் ஸ்தோத்திரம் காலி வெளிப்படுமோ என்று பயம், கர்த்தர் ஸ்தோத்திரம் பார்வோனை கண்டு பயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பயமானது வேதனை உள்ளது. பயத்தை புறம்பே தள்ளணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் பயமுள்ள ஆவி தரல. கர்த்தர் ஸ்தோத்திரம். துன்மார்க்கு பயப்படும் காரியம் அவருக்கு நேரிடும். இவைகள் நமக்கு சம்பவியாதபடிக்கு இந்த பயப்படுத்துகிற கர்த்தர் ஸ்தோத்திரம் இயேசுவை கண்டு சீஷர்கள் பயந்தது போல, தூதனை கண்டு அந்த சகோதரிகள் பயந்தது போல, கர்த்தர் ஸ்தோத்திரம் மோசேயின் மோசேயிடத்துல சேர ஆரோனும் ஜனங்களும் பயந்தது போல, கர்த்தர் ஸ்தோத்திரம் தரிசனம் சொல்ல சாமுவேல் பயந்தது போல, காரி வெளிப்படுமோ என்று கர்த்தர் ஸ்தோத்திரம் மோசே பயந்தது போல, பார்வோன் வருகிறானே என்று பயந்தது போல நாம் பயப்பட வேண்டாம். சவுலுக்கு பெலிஸ்தீரின் பாளையத்தை கண்டு பயம். 1 சாமுவேல் 28:5 படிக்கும் போது பயம், பெலிஸ்தீர் வந்துட்டார்களே. கர்த்தர் ஸ்தோத்திரம். சத்துருக்களை கண்டு பயம். நம்ம வாழ்க்கையில பயத்தை புறம்பே தள்ளுவோம்.
பயமானது வேதனை உள்ளது. வேதனை அனுப்புகிற, வேதனை உண்டாக்குகிற இந்த பயத்தின் ஆவி நம்ம விட்டு நீக்கி போட்டு பயமில்லாத தெளிந்த புத்தியும் அப்படிப்பட்ட ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். பயத்தை புறம்பே தள்ளுவோம். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கொலை செய்ய வல்லவருக்கு பயப்படாதீர்கள். உங்களுடைய சரீரங்களை கொலை செய்து ஆவியை நரகத்தில் தள்ள வல்லமை இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியை ஒன்னும் செய்ய முடியாது. நாம் தைரியமா இருப்போம். கிறிஸ்துவில் தைரியம் கொள்வோம். பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமானால், சத்தியத்தை சொல்ல பயப்படுகிற ஆவி இருக்குமானால், வசனத்தை பேச பயப்படுகிற ஆவி இருக்குமானால், ஜெபிக்க பயப்படுகிற ஆவி இருக்குமானால், கிறிஸ்துவோடு சேர பயப்படுகிற ஆவி இருக்குமானால், இந்த ஆவிகள் எல்லாம் நம்மை விட்டு ஆண்டவரே போகட்டும். எனக்கு பயமில்லாத ஒரு ஆவியை தாரும் ஆண்டவரே. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தாரும். பயமானது வேதனை உள்ளது, இந்த வேதனை என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம். பயத்தின் வல்லமை புறம்பாக்குவோம். கர்த்தர் வேதனை உண்டாக்குகிற வழியை கண்டுபிடிப்போம். பணாசினால் வருகிற வேதனை, தேவனை விட்டு தூரம் போகிறதுனால் வருகிற வேதனை, மறக்கிறதுனால் வருகிற வேதனை வெளியிலாவிட்டு நீங்கி நாம் ஜெயாடிகளாய் ஜீவிக்க, சுத்த மனசாட்சி ஜீவிக்க ஜெபாவியை தெளிந்த புத்தியின் ஆவியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இந்த மாதத்தினுடைய ஆண்டவர் 2வது ஞாயிற்றுக்கிழமை காண உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். பயமானது வேதனை உள்ளது. வேதனை நீங்கி சுகமாயிரு. எங்களுக்குள்ளே வசனத்தை சொல்ல, எங்களுக்குள்ளே தரிசனத்தை சொல்ல, எங்களுக்குள்ளே பரிசுத்தவான்களோடு சேர, எங்களுக்குள்ளே ஆண்டவரே இயேசுவை கண்டு, தூதர்களை கண்டு, ஆண்டவரே கர்த்தாவே பிசாசு பார்வோன் நம்பிவித்து வருகிறதை கண்டு, இப்படிப்பட்ட பயத்தின் ஆவி எங்களுக்குள்ள இருக்குமானால் எங்களை விட்டு நீக்கி போட்டு எங்களுக்குள்ள அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்து ஆண்டவரே வேதனை இல்லாத வேதனை நீங்கி ஜீவிக்கிறோம். ஜெய ஜீவியத்தை தார், கிருபையை தார், வேதனைகளை முறியடிக்கிற அபிஷேகத்தை தார். கிருபை நன்மைகளை தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.